மிக துல்லியமான ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம காட் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 பிப்ரவரி மாதம் முடிவதற்குள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கப் போகின்றது? கிரக நிலைகள் எல்லாம் சாதகமாக இருக்கா இல்லையா? குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும்? பணம் குவியுமா? இந்த காலகட்டத்தில் எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இந்த காலகட்டத்தில் பண வரவு உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் அதற்கு ஏற்றார் போல செலவுகளும் வரும் அப்படின்றத மறுத்துவிட முடியாது. அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை இருந்து கொண்டு தான் இருக்கும். பெரிய பாதிப்புகள் இருக்காது. திருமண முயற்சிகளில் அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். வாழ்க்கையில் சில விரக்தியான நிலை உருவாக்கும். என்னடா இது இப்படி நடக்குது, ஒன்றுமே சாதகமாக நடக்கலையே, எதிலையுமே வெற்றி கிடைக்கலையே அப்படின்ற ஒரு நிலை கூட இருக்கலாம். குடும்ப ரீதியாக நிச்சயம் நீங்கள் கொடிகட்டி பறக்க போகின்றீர்கள் அப்படின்றத மறுத்துவிட முடியாது. வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப் போகின்றது. பண நெருக்கடிகள் எல்லாம் தீரப்போகின்றது. மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் படிப்பில் கவனம் செலுத்தி மிக பெரும் முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. யாருக்காகவும் தன்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்காதவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள். மற்ற ராசிக்காரர்களை விட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல நன்மைகள் குரு பகவானாலையும் சனி பகவானாலையும் நடக்க போகின்றது. யாரையும் எடுத்தெறிந்து மட்டும் பேசிடாதீங்க. அதனால் சில பிரச்சனைகளை நிச்சயம் நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கலாம். உங்களுக்கு பிறரினுடைய உதவிகள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக கிடைக்கும். ஆக்கப்பூர்வமான யோசனைகளும் வரப்போகின்றது. மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி தெளிவான ஒரு முடிவை எடுத்து எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றியை பார்க்க போறீங்க. சாமர்த்தியமாக செயல்பட்டு உங்களுடைய காரியத்தில் வெற்றி காணக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகின்றது. புதிய விஷயங்களை அறிந்து கொள்வதிலையும் ஆர்வம் உண்டாக போகின்றது. பண வரத்து அப்படின்றது நிச்சயம் சிறப்பாக இருக்க போகின்றது அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைத்தது போல நடக்க போகின்றது. வியாபாரம் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய பயணங்கள் மூலமாக கூடுதல் லாபத்தை பார்க்க போறீங்க. தொழிலை விரிவுபடுத்த ஆலோசனைகளை மேற்கொள்ள போறீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய செயல் திறமை வெளிப்பட போகின்றது. இதன் காரணமாக மேல் அதிகாரிகளுடைய பாராட்டும் உங்களுக்கு கிடைக்க போகின்றது. வர வேண்டிய பணமெல்லாம் கைக்கு வந்து சேர்ந்து திக்கு முக்காட போறீங்க. அதாவது இதற்கு முந்தைய காலகட்டங்களில் கொடுக்கல் வாங்கல்ல சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். கொடுத்த பணம் வரலையே அப்படின்ற ஒரு மனக்கவலையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது அனைத்திற்கும் உங்களுக்கு ஏற்றார் போல சாதகமான தீர்வு கிடைக்க போகின்றது. குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது என்று தான் சொல்ல வேண்டும். குடும்பத்தில் இருப்பவர்களால் வருமானம் உயரப்போகின்றது. கணவன் மனைவி இடையே சுமூகமான ஒரு நிலை காணப்பட போகின்றது. வீண் பிரச்சனை, வீண் சந்தேகம், வீண் வாக்குவாதங்களால் பிரிந்து இருந்தது அப்படின்ட்டு பல பிரச்சனைகளை கணவன் மனைவி சந்தித்திருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது அனைத்திற்கும் தீர்வு கிடைக்க போகின்றது. சுமூகமான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க. சந்தோஷமான ஒரு நிலை காணப்பட போகின்றது. பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காகவும் பாடுபட போறீங்க. பிள்ளைகள் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து உதவி செய்ய போறாங்க. பிள்ளைகளால் பேரையும் புகழையும் அடையக்கூடிய அற்புத காலகட்டமாக இது இருக்க போகின்றது. எந்த ஒரு விஷயத்திலையும் தெளிவான முடிவை எடுக்க போறீங்க. இது செய்தா சரியா இருக்குமா,
இதனால் நம்மளால் அதாவது இந்த விஷயத்தை செய்தால் மிக பெரும் அளவில் முன்னேற முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசித்து செய்து எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி பெற்று உங்களுடைய வாழ்க்கையை மிக பெரும் முன்னேற்றத்திற்கு நீங்கள் கொண்டு செல்ல போகிறீங்க. அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளில் தலையிட்டு நீங்கள் மாட்டிக்கொள்ள நேரிடும். அதாவது நீங்களாக போய் மூக்கை நுழைப்பது. அடுத்தவங்க வீட்டில் ஏதாவது சண்டை நடக்குது பிரச்சனை அப்படின்னா என்ன ஏதுன்னு முழுசாக தெரிஞ்சிக்காம வீணாக போய் மூக்கை நுழைத்து பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க. உன்னை யார் எங்கள் குடும்பத்தில் தலையிட சொன்னது? எங்கள் குடும்ப பிரச்சனைகளை தலையிட நீ யார் அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து கேட்பாங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய மனம் மிக பெரும் அளவில் கூனி குறுகி அப்படியே கோபத்தோடு அங்கிருந்து வெளியேறிடுவீங்க. அப்படி ஒரு நிலை கூட இந்த காலகட்டத்தில் நடக்கலாம். அதனால் அடுத்தவங்களுடைய குடும்ப விஷயத்தில் வீணாக போய் மூக்க நுழைச்சிடாதீங்க. உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் இருக்கும் என்பதையும் மறுத்துவிட முடியாது. அக்கம் பக்கத்தில் சில சில்லறை சண்டைகள், நாம் சொன்ன மாதிரி சில சில்லறை சண்டைகள் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் தடைகள் எல்லாம் நீங்கி நல்லபடியாக நடக்கப் போகின்றது. திருமண தடைகள் தாமதங்கள் எல்லாம் விலகப் போகின்றது. பல வருடங்களாக வரன் பார்த்து சோர்ந்து போயிருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகின்றது. கடின உழைப்புக்கு ஏற்ற 2 மடங்கு லாபம் கிடைத்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சந்தோஷமான நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். குரு பகவான் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றத்தை காண்பிக்க போகின்றார். இது சனி பகவானினுடைய வக்கர பயிற்சி காலகட்டம் அப்படின்றதுனால உங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பல நல்ல பலன்களும் சில கெட்ட பலன்களும் நிச்சயம் நடக்கும். கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. பாவம் செய்தவர்களாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுடைய தலையில் கொட்டி அமர வைப்பார். அதுவே நன்மைகளை செய்திருந்தீங்க அப்படின்னா, புண்ணியங்களை செய்திருந்தீங்க அப்படின்னா உங்களை மிக பெரும் முன்னேற்றத்திற்கும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் கொண்டு செல்வார் அப்படின்றத மறுத்துவிட முடியாது. வரக்கூடிய வாய்ப்புகளையும் சின்ன சின்ன விஷயங்களையும் சரியாக பயன்படுத்தினால் பெரிய லாபத்தை நீங்கள் பார்ப்பீங்க. தாம் பிடித்த முயலுக்கு 3 கால் தான் அப்படின்றது போல மற்றவர்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காட்டாலும் தான் செய்கிறது தான் சரி அப்படின்றதுல உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் தான் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள். மனோதிடம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்க போகின்றது. பயன் தரக்கூடிய காரியங்களில் ஈடுபட்டு செல்வத்தை சேர்க்க போறீங்க. வண்டி வாகனங்கள் எல்லாம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கின்றது. பயணங்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகின்றது. தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. எதிர்பார்த்த பண உதவிகள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பார்க்காத நேரத்தில் கிடைச்சா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சந்தோஷத்தை சொல்லவே முடியாது. லாபம் அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் எல்லாம் நீங்கி வியாபாரத்தில் மிக பெரும் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. அரசாங்க ரீதியாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க போகின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா சக ஊழியர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து போங்க. உங்களுடைய திறமையை கண்டு பொறாமைப்பட போறாங்க. இதனால மேல் அதிகாரிகளிடம் உங்களை பற்றி வீண் பழி சொல்வாங்க. வீண் வதந்திகளை பரப்புவாங்க. கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வும் இட மாற்றமும் சம்பள பிரச்சனை அப்படின்ட்டு இருந்ததெல்லாம் மாறி உத்தியோகத்தில் நீங்கள் தான் ராஜா அப்படின்ற நிலை உருவாக போகின்றது. வேலை பளு கொஞ்சம் அதிகம் இருந்தாலும் லாபத்துக்கு குறைவு இருக்காது. உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு மரியாதையெல்லாம் உயரப் போகின்றது. பிள்ளைகளின் செயல்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகின்றது. வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி போடக்கூடிய அளவிற்கு வருமானம் சிறப்பாக இருக்கும். எண்ணியபடி உங்களுடைய செயல்களை செய்து காரியங்களில் வெற்றி காண போறீங்க. நண்பர்கள் மூலமாக நிச்சயம் உதவி கிடைக்கும் அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது. விரும்பிய பொருட்களை வாங்கி மனம் மகிழ போறீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு பக்க பலமாக இருக்க போறாங்க. திருமண வாழ்க்கை சிறப்பாக செல்ல போகின்றது.
புதிய பொறுப்புகள் ஒரு சிலருக்கு சுமையாக இருக்கும். நிதானமாக இருங்க. அரசியலில் இருப்பவங்களா இருந்தீங்கன்னா கட்சி மேலிடத்தினுடைய பார்வை உங்கள் மீது விழப்போகின்றது. இதன் காரணமாக மிக பெரும் முன்னேற்றத்தை பார்க்க போகின்றீர்கள். மனம் மகிழும்படியான பல சம்பவங்கள் நடக்கப் போவதால் உங்களுக்கு மிக மிக சாதகமான காலகட்டமாக இது இருக்கும் அப்படின்றத மறுத்துவிட முடியாது. சுற்றுலா சென்று வரக்கூடிய ஒரு நிலை கூட இருக்கின்றது. இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு சுற்றுலா செல்வது அப்படின்னா மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. குறிப்பாக கோவில் குளங்கள் அப்படின்ட்டு செல்வதை விட ஊட்டி கொடைக்கானல் போன்ற இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு சென்று வர வேண்டும் அப்படின்றதில் ஆர்வத்தை காண்பிப்பீங்க. அதற்காக கோவில் குளங்கள் மீது வெறுப்பு என்று சொல்லிட முடியாது. கடவுள் பக்தி ஆன்மீக நாட்டம் அதிகம் உடையவர்கள் நீங்கள். அப்பப்போ கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. கடவுள் பக்தி உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இருந்தாலும் சுற்றுலா செல்வதில் அதிக விருப்பம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் அப்படின்றதையும் மறுத்திட முடியாது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் விநாயக பெருமான தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்க அப்படின்னா எல்லா கஷ்டங்களும் நீங்கி மன நிம்மதி உண்டாக்கும். கடன் பிரச்சனைகளும் நிச்சயம் விலகும் அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம். அதாவது விஐபிகளுடைய அறிமுகம் மற்றும் பிரபலங்களினுடைய நட்பு, இதன் மூலமாக பெரும் லாபத்தை பார்த்து உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கப் போகின்றது என்பதையும் மறுத்துவிட முடியாது. இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றதெல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.